ஓகே கண்ணு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு இப்போ எக்ஸசைஸில் பாருங்கள் இப்போ சொன்னதே தான் அப்படியே இருக்கும். நான் அப்படியே சும்மா ஒரு வாரில் சொல்லிட்டு போகிறேன். எ பாயிண்ட் மூவ்ஸ் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன் இன் சச் எ வே தட் ஆஃப்டர் டி செகண்ட்ஸ். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எஸ் ஈக்குவல் டு 2t² + 3t மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் சி. அந்த பி ஏங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனில் ஏக்கு பதிலாக டிக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா எஸ் ஆஃப் 3 கிடைக்கும். 6 அப்ளை பண்ணிங்கன்னா எஸ் ஆஃப் 6 கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா அர்த்தம் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அது வெலாசிட்டி வேறு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, டி செகண்ட்ஸுக்கு நமக்கு கேட்டிருக்காங்க. டீக்கும் கேட்டிருக்காங்க, 3க்கும் கேட்டிருக்காங்க. ஓகே கண்ணு, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறப்போ ஃபார்முலா இதுதான். ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணி அந்த எஸ் ஆஃப் டியில் நம்ம அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அதேமாதிரி பிக்கு பதிலாக 6ன்னு அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவனுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா அது வெலாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டேன். t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ஸோ ஆல்ரெடி 2 இருக்கனால 4t. இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3. ஓகேங்களா, இதில் நமக்கு t = 3 செகண்ட்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க, 6 செகண்ட்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதில் t = 3ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து t = 6ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எ கேமரா இஸ் ஆக்சிடென்ட்லி நாக்டு ஆஃப் அண்ட் எட்ஜ் ஆஃப் எ கிளிப் 400 feet ஹை. ஓகேங்களா, ஒரு கேமரா வந்து பார்த்தோன்னா 400 feet ஹையில் கீழே விழுது. இந்த கேமரா ஃபால்ஸ் எ டிஸ்டன்ஸ் அட், அதோட டிஸ்டன்ஸ் விழுறப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x = 16t². டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க இதில் டி செகண்ட்ஸில். ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபுல் பிஃபோர் ஹிட்ஸ் த கிரவுண்டில் விழுறப்போ எவ்வளோ நேரத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எப்போ 2 செகண்டுக்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டு 2 செகண்டுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி த கேமரா. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி கண்ணு, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இதில் வந்து 400 ஃபீட்டில் தான் கீழே விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே விழுறப்போ எவ்வளோ இதில் விழுதுன்னா 400 ஃபீட்டு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எஸ் = 400 ஃபீட்டு. இதில் கொண்டு போய் எஸ்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ. ஓகே, இப்போ நமக்கு டைம் வந்து 5 செகண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ கீழே விழுறப்போ 5 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் 3 to 5, அதாவது 3 to 4 செகண்ட்ஸு, 4 to 5 செகண்ட்ஸ். அதனால தான் நம்ம வந்து 2 செகண்ட்ஸ் எப்படி எடுத்துருக்கோம்னா t = 3னும் t = 5ன்னு எடுத்துருக்கோம் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி போடுறப்போ ஃபார்முலா இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு எஸ்க்கு பதிலாக 3ன்னு அப்ளை, டிக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். 5 அப்ளை பண்ணுறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ஃபார்முலா கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கிறோம். அது எவ்வளோ செகண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு. ஸோ கிவன் ஃபங்க்ஷனை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? t² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t. ஆல்ரெடி 16 இருக்கனால 13 to t. ஓகே, இதில் 5 செகண்ட்ஸ் கேட்டிருக்கனால டிக்கு பதிலாக 5ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே வைக்கண்ணே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் அலாங் எ லைன் அக்கார்டிங் டு த லா. இதுதான் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிக்கல் மூவ் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அட் வாட் டைம் த பார்ட்டிக்கல் சேஞ்சஸ் டைரக்ஷன். சேஞ்சஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, எந்த டைமில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னாவே நம்ம மாடுலஸ் வேல்யூ போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகல் ஆக்ஸலரேஷன் கேட்டிருக்காங்க. எப்போ வெலாசிட்டி 0வாக இருக்கிறப்போ ஆக்ஸலரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்க்குறப்போ அதில் பார்ட்டிகல் சேஞ்சஸ் ஆகிறப்போ நமக்கு அதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணிக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கிது. இதை 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா t என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, t = 1ம் 2ம் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ அந்த பார்ட்டிக்கல் சேஞ்ச் வந்து எந்த செகண்ட்ஸில் இதாகுதுன்னா t = 1 அப்பையும் t = 2 அப்பையும் 2 செகண்ட்ஸில் அந்த பார்ட்டிக்கல் வந்து சேஞ்சஸ் கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறப்போ நமக்கு 4 செகண்ட்ஸ் மொத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸுக்கு தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸுங்கிறப்ப நம்ம 0வும் ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 செகண்ட்ஸுங்கிறப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 தான். 0லேருந்து 1 செகண்ட் ஆகுது, 1லேருந்து 2 ஆகுது, 2லேருந்து 3, அடுத்து 3லேருந்து 4. அப்போ t = 0ன்னு கிவன் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறோம். அடுத்து t = 1, t = 2, t = 3, t = 4ன்னு போட்டு வேல்யூலாம் கண்டுபிடிச்சி வச்சாச்சுக்கன்னு. இப்போ இதில் நான் டேபிளில் என்ன போட்டிருக்கேன்னா 1ல் கண்ணு tக்கு 0னா எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிதுங்கிறத நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னாவே ஏற்கனவே நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 0 to 1, அடுத்து 1 to 2, 2 to 3, 3 to 4. அப்போ s of 0 minus s of 1 plus
அடுத்து 1லேருந்து 2, 2லேருந்து 3 இதுக்கெல்லாம் போட்டிருக்கோம். வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 34 மீட்டர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்ஸலரேஷன் கேட்டிருக்காங்க. எப்போ வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கிறப்போ. வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் 0ன்னு போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு டி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிங்க. ஆக்ஸலரேஷன்னா செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. இதில் டீயோட வேல்யூ வந்து 2 இருக்குது, 1 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 போட்டு வேல்யூ கண்டுபிடிங்க. அடுத்து 1 போட்டு வேல்யூ கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கண்ணே, இஃப் த வால்யூம் ஆஃப் எ கியூப் ஆஃப் சைடு லென்த் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் இஸ் v = x கியூப். வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க கிவனில். ஃபைண்ட் த ரேட் ஆஃப்னாவே நம்ம டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? சேஞ்ச் ஆஃப் த வால்யூம்க்கு கேட்டிருக்காங்க. எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. x = 5 மினிட்ஸாக இருக்கிறப்ப வேல்யூ என்ன? ஓகே, வால்யூம் ஆஃப் த கியூப் நமக்கு கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து dv/dt தான் நமக்கு கேட்டிருக்காங்க. வால்யூமோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dv/dxக்கு நான் இங்கே டீன்னு போட்டேன், நீ நோட்டில் மாற்றிக்கோ. இது எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இதை எக்ஸ் கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 3x². இதில் எக்ஸோட வேல்யூ 5ன்னு அப்ளை பண்ணி வேல்யூ கேட்டிருக்காங்க. 5 அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருக்கன்னு, இஃப் தி மாஸ் m ஆஃப் எக்ஸ் கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. ஆஃப் எ தின் ராட் ஆஃப் லென்த்தோட ராடோட லென்த் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன் மீட்டர்ஸில். ஓகேங்களா? இன் கிவன் பை இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா m ஆஃப் எக்ஸ் = √3x. ஓகே, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேட் ஆஃப்னாவே டெரிவேட்டிவ். எதை பொறுத்து? மாஸ்க்கு கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு லென்த்துங்கிறது எதில் இருக்குது? எக்ஸில் இருக்குது. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கேட்டிருக்காங்க. x = 3ங்கிறப்ப என்ன? x = 27ங்கிறப்ப என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருங்க. அதில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 27 வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியாச்சு. இதில் ரூட் இருக்கிறனால நான் தனித்தனியாக ரூட் எழுதிக்கிறேன். √3 × √x. இப்போ நான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் போடுறப்போ நமக்கு ரேட் ஆஃப்னாவே டிஃப்ரென்ஷியேஷன் தான். எதுக்கு? மாஸுக்கு. மாஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ m' ஆஃப் எக்ஸ். அப்போ √3ங்கிறது கான்ஸ்டன்ட்டும் அப்படியே இருக்குது. √x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 √x. ஓகேங்களா? இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த வேல்யூவில் கேட்டிருக்காங்க? x = 3ங்கிறப்ப என்ன? x = 27ங்கிறப்ப என்ன? இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 3ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இது அப்ளை பண்ணுறப்போ √3 கேன்சல் ஆச்சுன்னா 1/2. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 27 அப்ளை பண்ணுறேன். 27க்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? 9 × 3, 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3. அப்போது என்ன கிடைக்கும்? இந்த √3 கேன்சல் ஆகிட்டு 1/6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா கண்ணே? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ ஸ்டோன் இஸ் ட்ராப்டு இன்டு எ பாண்ட் கண்டெய்னிங் கேஷிங் ரிப்பிள்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்ன கண்ணே? இப்போ இதான் ஒரு பாண்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு கல் தூக்கி போடுறப்போ நீங்கள் நார்மலாகவே வீட்டில் தண்ணியில் ஏதாவது டப்புன்னு ஒன்று போட்டோம்னாவே அது பார்த்தோன்னா இப்படியே வந்து அந்த இது கிடைக்கும். அந்த ரிப்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்படி ரவுண்டாக வரும். இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ஒரே சென்டரை வச்சுட்டு சென்டர் வந்து ஒன்று தான், அது ரேடியஸ் மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். இதை தான் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ த ரேடியஸ் ஆர் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள் is increasing at a constant rate of. ரேடியஸ்க்கு ரேட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ dr/dt எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 cm/s கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரேட் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரேடியஸோட வேல்யூ 5, அதாவது r = 5 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் சேஞ்சிங் த டோட்டல் ஏரியாவுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேட்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏரியாவுக்கு கேட்டிருக்கனால dA/dtன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, கிவனில் கொடுத்துருக்கக்கூடியது பாருங்கள். ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் ரேடியஸ். அப்போ ரேட் ஆஃப் ரேடியஸ் அப்படிங்கிறப்போ dr/dt எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 cm/s. ஓகே, அடுத்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து ஏரியாவுக்கு ரேட் கேட்டிருக்காங்க. இப்போ dA/dt என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ? வித் ரேடியஸ் = 5ங்கிறப்போ. ஓகே, இது நமக்கு சர்க்கிளாக்கன்னு சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? πr². ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dA/dt = π அப்படியே இருக்கட்டும். r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r. மறுபடியும் அகைன் r டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dr/dt. ஸோ இதில் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, கவனிங்க. எ பீகான் மேக்ஸ் 1 ரெவல்யூஷன் எவரி 10 செகண்ட்ஸ். ஓகேங்களா? எவரி 10 செகண்ட்ஸுக்கு ஒரு ரெவல்யூஷன் வந்து பீகான்ங்கிறது மேக் பண்ணுது. ஓகே, இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் எ ஷிப் விச் எ anchored 5 km from a straight shoreline. ஹவு ஃபாஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே ஹவு ஃபாஸ்ட்டுங்கிறப்ப டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். எதுக்கு? இஸ் த பீம் மூவிங் அலாங் த ஷோர் லைன் வாட் இன் மேக் அன் ஆங்கிளை பொறுத்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம dθ/dt கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல ஆங்கிளோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? θ = 45 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் பீமு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரெவல்யூஷன் அப்படிங்கிறப்போ சர்க்கிள் சேஃபில் வர்றப்போ இதோட 1 ரெவல்யூஷன் நமக்கு என்ன கண்ணு? 360 டிகிரிங்களா? அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவரி 10 செகண்ட்ஸுக்கு 1 ரெவல்யூஷன். அப்போ 10 செகண்டுங்கிறப்போ 1 ரெவல்யூஷன் வரப்போ நமக்கு 2π. இதுலேருந்து அப்போ 1 செகண்டுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத 10ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ரெவல்யூஷன் இன் 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு dθ/dt. அதாவது அந்த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு ரேட் ஆஃப் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? dθ/dt வேல்யூ தான் 5/.
π/5 ஓகேவா. ஃப்ரம் த கிவன் டேட்டா வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கிறது நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இதுதான் ஷீஷோர் வந்து ஒரு லைனில் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது இது ஓகேங்களா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து இது ரேடியஸ் இது வந்து 1 ரெவல்யூஷன் இப்படி போகுது. இப்படி இங்கேருந்து தானே இப்படி சுற்றும். இதோட நான் மார்க் பண்ணுறப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல தீட்டாங்கிறது 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது ஆப்போசிட் சைடு எனக்கு தெரியாதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இந்த ரேடியஸ் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ நான் இது எழுதுறப்போ இது ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் செய்கிறப்போ tan θ = x/5ன்னு எழுதியிருக்கேன். இது வந்து எக்ஸ் வேணுங்கிறப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 5 tan θ. ஓகே, இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். dx/dθ = 5 அப்படியே இருக்கட்டும். tan θ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sec² θ இன்ட்டு θ பண்ணுறப்போ dθ/dt ஓகேங்களா. ஓகே கண்ணு, இப்போ நான் வந்து வேல்யூ அப்ளை பண்ணுற தீட்டா 45 டிகிரி dθ/dtக்கெல்லாம் வேல்யூ அப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் என்னங்கிறது கிடைச்சிரும் ஓகேவா. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கோனிக்கல் வாட்டர் டேங்க். ஓகே, கோன் இருக்குது வித் வெர்டெக்ஸ் டவுன் ஆஃப் 12 மீட்டர்ஸ் ஹைட். அதாவது வெர்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா டவுனில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெர்டெக்ஸ்லேருந்து 12 கிலோமீட்டர் ஹைட் இருக்குது. ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அட் தி டாப்பு இஃப் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு த டேங்க் அட் தி ரேட் ஆஃப் 10 cubic ரேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூபிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வால்யூமோட ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ dv/dt = 10ன்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னாவே நமக்கு டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? டெப்த்து மீன்ஸ் இந்த இடத்துல ஹைட்டு. அப்போ dh/dt கேட்குறாங்க. எப்போ டெப்த்து 8 மீட்டராக இருப்போம், h 8ஆக இருக்கிறப்போ dh/dtயோட வேல்யூ என்ன? கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 12 மீட்டர் ஹைட் இருக்குது. டாப்போட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியாதனால நான் இந்த இடத்துல ரேடியஸ் வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டேன். இதோட ஹைட் வந்து பார்த்தோம், இந்த வாட்டர் இருக்கக்கூடிய இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா h. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து நான் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. ஹைட் ஆஃப் த டேங்க் இதெல்லாம் தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுங்களா. இந்த இடத்துல தீட்டா, இது தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு, இது என்னென்னா அட்ஜசன்ட் சைடு. அப்போது 5/12 tan θ இதில் இருந்து தான் நான் போட்டிருக்கேன். அதுங்க வந்து r/h ஓகேங்களா. இந்த ஆல்ஃபாவில் போடுறப்போ r/h ஓகேங்களா. அப்போ r/h = 5/12னா அதுலேருந்து ஆறுங்கிறது நான் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா 5/12h. இன்னும் கிளியராக சொல்லணுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, tan α = ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடுங்கிறப்போ ஆறுங்கிறது நமக்கு வந்து இந்த ரேடியஸ் தான், ஹைட்டுங்கிறது 12, அதை தான் போட்டிருக்கோம். r/h = 5/12. இதுலேருந்து ஆறுங்கிறது 5/12 × h. நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? dv/dt 10 கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் வந்து ஹைட்டோட ரேட்டு தான் கேட்டிருக்காங்க. dh/dt இங்கே டெப்த்துங்கிறது ஹைட்டை குறிக்குது. ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் சேஃபில் இருக்கனால கோனுக்கு ஃபார்முலா போட்டிருக்கேன். இதில் ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப dv/dt ஹச்சுக்கு இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3h², h அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dh/dt ஓகேங்களா. இதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணி இதெல்லாம் ஒன் சைடு கொண்டு போய் dh/dtயோட வேல்யூ என்னங்கிறத போட்டிருக்கேன் ஓகேங்களா. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ லேடர் 17 மீட்டர் லாங் இஸ் லேர்னிங் அகைன்ஸ்ட் த வால். ஒரு வாலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17 மீட்டர் லேடரை வந்து சாய்ச்சி வச்சுருக்காங்க ஓகேங்களா. அடுத்து த பேஸ் ஆஃப் லேடர் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் த வால் அட் எ ரேட் ஆஃப் 5 மீட்டர்/செகண்ட் ஓகேங்களா. அந்த லேடரை வந்து கொஞ்சம் தள்ளுறப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து எவ்வளோ நடக்குதுன்னா 5 மீட்டர் நடக்குது. அதாவது இங்கேருந்து இங்கே தள்ளுறப்போ இந்த வாலில் வந்து அப்போது dx/dt இங்கேருந்து கொஞ்சம் தள்ளுறோம். அப்போ ரேட் ஆஃப் அப்படிங்கிறப்போ dx/dt எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, when the base of the ladder is 8 மீட்டர்/செகண்ட் ஓகேங்களா. பேஸ் ஆஃப் த லேடர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 மீட்டர். அப்போ பேஸ் ஆஃப் த லேடர்னா டிஸ்டன்ஸ் இதுலேருந்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஹவு ஃபாஸ்ட் இன் தி டாப் ஆஃப் த லேடர் மூவிங் டவுன் த வால். வால்லேருந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போது வால்ங்கிறது இதுலேருந்து மூவ் ஆனதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ரேட் அப்படின்னு கேட்டிருக்கப்போ dv/dt என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கும் நமக்கு ரேட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ரேட்டுனா டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிவனில் கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. இதில் ஓஏங்கிறது நான் எக்ஸாக எடுத்திருக்கேன், ஓபிங்கிறத ஒய்யாக எடுத்திருக்கேன். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ இது 17 கிவனில் கொடுத்துருக்காங்க லேடரோட இது. அப்போ x² + y² = 17². எக்ஸோட வேல்யூ நமக்கு 8. ஸோ அதுலேருந்து ஒய்யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் நமக்கு கேட்டிருக்கிறது dv/dt கேட்டிருக்காங்க. அப்போ dy/dt கேட்குறப்போ நமக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, y² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y × dy/dt. இதுவுமே dx/dt ஏன்னா டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிவன் வேல்யூஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா dv/dtயோட வேல்யூ தெரிஞ்சிடும். அகைன் இன்னொரு கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ரேட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து நம்ம ஏன்னு வச்சுட்டோம்னா ரேட் ஆஃப் அப்படிங்கிறப்போ டிஏ பை டிடி. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸுங்கிறது எக்ஸ், ஹைட்டுங்கிறது ஒய். ஓகே, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இது யூவி ஃபார்மேஷன். எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஓ பை டிடி, ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி. இதோட வேல்யூஸ்லாம் நான் சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ போலீஸ் ஜீப் அப்ரோச்சிங் எ orthogonal intersection, ஓகேங்களா, from the northern direction is chasing a speeding car that has turned and மூவிங் ஸ்ட்ரெயிட் ஈஸ்ட். ஓகேங்களா, காரும் ஒரு ஜீப்பும் இருக்குது, போலீஸ் ஜீப்பும். அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேஸ் பண்ணுறாங்க. when the jeep is 0.6 கிலோமீட்டர் நார்த்து and the intersection, நல்லா தெளிவாக தெரியலம்மா, intersection and the car is 0.8 kilometer. ஓகே, to the each of the police determine with a radar that the distance between them and the car is increasing at 20 km/h. ரெண்டு இதுக்கும் பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் த ஜீப் இஸ் மூவிங் அட் 60 km/instant த மெஷர்மெண்ட், அதாவது எந்த இடத்துல இன்ஸ்டன்ட் நடக்குதோ அதுலேருந்து 60 km/h மெஷர் பண்ணுறாங்க, மூவ் ஆகி போயிட்டுருக்கு. வாட் த ஸ்பீட் ஆஃப் த கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இது எக்ஸ், இது ஒய். இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸ் வந்து நான் இஜெட்னு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி ஒரு சம் எக்ஸாம்பிளில் போட்டிருக்கேன். அதே ப்ரொசீஜர் தான். டிஓ பை டிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -60. இது டிஎக்ஸ் பை டிடி வந்து நமக்கு தெரியாது, அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஜெட் பை டிடி இதோட ரெண்டோட டிஸ்டன்ஸ் நமக்கு ரெண்டையும் சேர்த்து மெஷர் பண்ணுறப்ப தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீசிங் 20 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜெட் பை டிடி வந்து 20, எக்ஸோட வேல்யூ 0.8, ஒய்யோட வேல்யூ 0.x. ஓகே, இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ z² = x² + y². இதோட வேல்யூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு வந்து dx பை டிடி வேணும் அப்படிங்கிறனால டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாமே அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு dx பை டிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக அனுப்புகிறேன். ஓகேங்களா?